ஆலயத்துக்கு போறீங்கல்ல, ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமான போறீங்கல்ல, ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நம்ம எவ்வளவு நேரம் நிக்கிறோம், ஆண்டவர் பாதத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோம் இங்கதான் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போறோம். நான் இன்றைக்கு சொல்லுவேன் பலிபீடத்துல நிற்கிற ஊழியக்காரையும் பார்த்துத்தான் விசுவாசிகள் பின்பற்றி வருவார்கள். நாம தான் எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம நல்ல சாயத்தையும் பூசிக்கிட்டு, நல்ல லிப்டிக்கையும் போட்டுக்கிட்டு, ஐப்ரோ எடுத்துக்கிட்டு, நல்ல அறகுறையான ஆடைகளையும் போட்டுக்கிட்டு, டெய்லி ஒவ்வொரு துணிகளையும் எடுத்துக்கிட்டு போய் பலிபீடத்துல நின்னோம்னா சபைக்கு வர விசுவாசியம் அப்படியே தான் இருக்கும். எந்த மனமாற்றங்களும் இருக்காது. இருதயத்தை பாக்குறாரு கர்த்தர், உன் இருதயத்தையும் பாக்குறாரு, உன் சரீரத்தையும் பாக்குறாரு. கர்த்தர் ஒருவேளை இருதயத்தை பாக்குறவராக இருந்தாலும் உன்னுடைய சாட்சி உலகத்த மத்தியில எப்படி இருக்கிறது? இயேசு அறிஞ்சிருக்கிறான் நம்பர். இயேசுவ ஒரு மாற்றம் இல்லையவன்ட்ட, இவள்கிட்ட ஒரு மாற்றம் இல்லையே, இவெல்லாம் இயேசு பிள்ளை சொல்றாளே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளிடத்தில் முதலாவது மாற்றம் வந்ததுக்கு பிறகுதான் நாம மற்றவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.